இன்னைக்கு டெல்லியில நாடாளுமன்றத்தை நோக்கி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி ரொம்ப அமைதியா நடந்திருக்க வேண்டிய பேரணி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக நடந்திருக்க வேண்டிய பேரணி இன்னைக்கு பாஜக அரசோட வன்முறையால பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய எல்லா வழிகளிலும் எல்லா தெருக்களும் ஒரு போர்க்களத்தை போல காட்சியளிக்கிறது. ஆயிரக்கணக்கில் வந்த மாணவர்கள், கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், அவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் இன்னைக்கு பங்கு பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எல்லாரையுமே ரோட்லேயே வச்சு தடுத்து, லட்டியை வச்சு அடிச்சு, மண்டையை உடைச்சி, எல்லா தெருக்கள்லையும் இளைஞர்களும் மாணவர்களும் ரத்தம் வெள்ளமா வந்து விழுந்து கிடக்குறாங்க. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. அந்த ஏரியா முழுக்க நெட்வொர்க்கை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அடைச்சிருக்கிறாங்க. எல்லாம் யாரும் கூடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பல தடைகளையும் தாண்டி இன்னைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி அந்த இளைஞர்கள் வந்து போய் சேர்ந்திருக்கிறாங்க. இதுக்கு நாடு முழுக்க பல இடங்கள்ல இருந்து கண்டனம் வந்த பிறகு ஜேபி நட்டா தலைமையில அந்த இளைஞர்கள் கூட, குறிப்பா காக்ரோச் ஜனதா பார்ட்டிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு ஏற்பாடை வந்து ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிருக்குது. அதுல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த போராட்டம் எதுக்காக இப்படி நடந்தது, அந்த போராட்டத்தில் என்ன நடந்தது, இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டிருக்குது அப்படின்றத இந்த வீடியோல முழுக்க பார்க்க இருக்கிறோம். வணக்கம், இது ரூட்ஸ் தமிழ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னிலிருந்து தொடங்குறதா இருந்தது. போன மாசம் 20ஆம் தேதியிலிருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர், அதாவது போராட்டம் நடத்துறதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற இடம், அந்த இடத்துல தொடர்ந்து போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், அறவழியான போராட்டத்தை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. கடந்த முறை நடந்த நீட் தேர்வுல வந்து வினாத்தாள்கள் வந்து கசிவிடப்பட்டது. கடந்த முறை மட்டும் இல்லாமல் எல்லா முறையும் நீட் தேர்வின் போது ஏதோ ஒரு மோசடி, ஏதோ ஒரு குளறுபடி வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்குது. இது கோடிக்கணக்கான மாணவர்களை வந்து பாதிப்படைய செய்யுது. கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் வந்து இந்த நீட் மோசடியினால தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல மாணவர்களோட கனவை அளிக்கக்கூடிய இந்த கல்வி கொள்கையை வந்து தகர்க்கணும், புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கணும், இதுக்கெல்லாம் பொறுப்பா இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அப்படின்ற பகுதியில், அதாவது போராட்டங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியில் வந்து அறவழியில வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதுல சில நாட்கள் கழிச்சு சுற்றுச்சூழல் செயல்பாட்டரும் மற்றும் லடாக் உரிமை செயல்பாட்டருமான சோனம் வாங்சுக் அவர் வந்து கலந்துக்கிறாரு. நீட் தேர்வை நேர்மையான முறையில், சரியான முறையில் நடத்தணுன்ற கோரிக்கை வந்து இப்போ ரொம்ப வலுப்பெற்று இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்திலலாம் கூட வெடிக்காத இப்படி ஒரு பெரிய போராட்டம் இப்போ வெடிக்கிறதுக்கான காரணம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து ஆன்லைன் மூலியமா இணைச்சிருக்குது. அதுல குறிப்பா இந்த போராட்டத்துல சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தாரு. அவரோட இடை வந்து 10 கிலோக்கு கீழே வந்து குறைஞ்சிருக்குது. அவரோட ஆர்கன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல, அவரோட உறுப்புகள் எல்லாம் இன்னும் குறைஞ்ச நாள்ல செயலிழந்துரும். அவர் இப்படியே தொடர்ச்சியா உண்ணாவிரதத்துல இருந்தார் அப்படின்ற செய்தி இந்தியா முழுக்க பரவச்சு பல திரைத்துறையினர், பல சமூக ஆர்வலர், அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. நேரில் ஜந்தர் மந்தருக்கு அவரை பார்த்துருக்காங்க, அந்த இளைஞர்களை போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுது. இந்தியா முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது. இவ்வளோ மாணவர்கள் வந்து போராடுறாங்க, இவ்வளோ அரசியல்வாதிகள் வந்து போராடுறாங்க, சமூக ஆர்வலர்கள் போறாங்க, ஒருத்தர் சாவே போறாரு உண்ணாவிரதம் இருந்து. இன்னும் இந்த அரசு வந்து செவி கொடுக்கல, இன்னும் இந்த அரசு வந்து இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஆத்திரம் வந்து குறிப்பா இளைஞர் சமுதாயத்தில் வந்து அதிகமாகுது. அதன் ஒரு விளைவா அதை இன்னும் ட்ரிகர் பண்ற மாதிரி நேற்றுக்கு முந்தைய நாள் சோனம் வாங்சுக் வந்து அந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கும்போது குண்டுகட்டா டெல்லி போலீஸ் வந்து அவரை தூக்கிக்கிட்டு, ஒரு பணத்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர் உண்ணாவிரதத்தை தொடரணுன்றது தான் அவர் விருப்பம். ஆனா வலுக்கட்டாயமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரை தூக்கிட்டு போன அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களை இன்னும் வீரியமா பரவ, இது இன்னும் இளைஞர்கள் மத்தியில் உணர்வை வந்து கடத்தி இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் தொடங்கும் போது அந்த முதல் நாள்லேயே வந்து ஒரு பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு நடைப்பயணம் அப்படி நடத்த போறோம் அப்படின்றத திட்டமிட்டு இருந்தாங்க, அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து சோனம் வாங்சுக் கலந்துக்கணுன்றது தான் அவரோட விருப்பம். அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது, உண்ணாவிரதத்தையும் பின்வாங்க கூடாதுன்றது தான் அவர் விருப்பம். இந்த நிலையில அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் இல்லாமலே இன்னைக்கு வந்து அந்த ஊர்வலம் நடத்த நேற்று நைட்டே திட்டமிட்டு இருக்கிறாங்க. சிஜேபியோட, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டரான அபிஜித் அவர் வந்து நேற்று நைட்டே வந்து எல்லாரும் தங்கிடுங்க அப்படின்ற, அந்த பேரணியில் கலந்துக்கக்கூடிய எல்லாருமே நேற்று நைட்டே ஜந்தர் மந்திரில் வந்து தங்கிடுங்க அப்படின்ற அறிவிப்பு விட்டுருந்தாரு. அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேற்றிலிருந்தே, முன்தினத்திலிருந்தே வர தொடங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை சுமூகமாக முடிக்க, இவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை உண்டாக்கி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் இறங்காம, அதுக்கு பதிலாக இந்த பேரணியை தடுக்கிறதுக்காக முன்கூட்டியே இதை நடத்த நாங்கள் அனுமதி மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் போலீஸ், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஜந்தர் மந்தர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய எல்லா பாதைகள்லையும் வந்து கூச்சி கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, அது மட்டும் இல்லாமல் பேரிகார்டு போட்டு இளைஞர்களை, தாண்டி வர இளைஞர்களை, இல்லாத மீறி வர இளைஞர்களை வந்து லத்தியை கொண்டு அடித்து
அவங்க எல்லாரையும் ரத்த வெள்ளத்தில் வந்து ரோட்ல படுக்க வச்சிருக்கிறதா இந்த பாஜக அரசு செஞ்சிருக்குது. பெண்கள் கூட பார்க்காம பல இளம் பெண்கள் வந்து மண்டை உடைப்பட்டு, கை கால் உடைக்கப்பட்டு, ஆடைகள்லாம் கிழிக்கப்பட்டு ரோட்ல இருந்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது மாணவர்கள் பேரிகார்டை மீறி போகும்போது அதை தடுக்கிறதுக்காக அடிக்கிறாங்க. அதுவே தப்பா இருந்தாலும் சில இடங்கள்ல காவல்துறைக்கு கட்டுப்பட்டு ஒரு இடத்துல அவங்க உட்காருன்னு சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க, இல்ல ஒரு இடத்துல நின்று இருக்கிறாங்க அமைதியா. நின்னவங்களை அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வாக்கி டாக்கில இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு சும்மா நின்னவங்களை வந்து வெறித்தனமா போட்டு அடிச்சிருக்காங்க. आपको ये चोट लगी है? लाठी चार्ज में लगी है? और कहाँ लगी है वो तो बता भी नहीं सकता. What are we? We are terrorists. कहाँ लगी है? बहुत जगह लगी है, कमर पे लगी है, छाती में लगी है, पैरों पे मारा है, लड़कियों को मारा है. मतलब वहाँ पे कोई फीमेल कांस्टेबल नहीं थी, कोई फीमेल ऑफिसर नहीं थी, लड़कियों को बुरी तरह मारा गया है. मैं அது மட்டும் இல்லாம சோனம் வான்சுக்கோட மனைவி கீதாஞ்சலி அவங்கள வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஓரமா போட்டுருக்காங்க. அவங்க அந்த நேரத்துல ரொம்ப பலவீனமா கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க மறுபடியும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல அவங்க இருக்கிறாங்க. இந்த சிஜேபியோட ஃபவுண்டர் அபிஜித் வந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட காவல்துறையால வேன்ல ஏற்றப்பட்டார். அதுக்கப்புறம் அவரும் விடுவிக்கப்பட்டு மறுபடியும் அவர் ஜந்தர் மந்தர்ல இருக்கிறாரு. இப்படி பல தடைகள் போடப்பட்டும் அங்க நெட்வொர்க் கனெக்ஷன் கிடையாது, வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. 2-3 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் மக்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லாம் நடந்தே வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. இந்த நெருக்கடியான சூழல்ல நாடாளுமன்ற கதவுகள் மூடப்படுது. அதை மீறி வர இளைஞர்களை வந்து நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே வச்சு காவல்துறையினால வந்து கொடூரமா தாக்கி இருக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. ஆனாலும் இளைஞர்கள் வந்து இதை நோக்கி வர்றதை நிறுத்தின வண்ணமா கிடையாது. ஜந்தர் மந்தர் நோக்கியும் நாடாளுமன்ற பாதைகளை நோக்கியும் இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பல இடங்கள்ல வந்து இதுக்கு ஆதரவா பல மாநிலங்கள்ல வந்து போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால இது வேற வழியே இல்லாம இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக ஒன்றிய அரசாங்கம் நட்டா தலைமையில ஜேபி நட்டா தலைமையில வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 12 மணிக்கு அவங்களை அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் ரங்கா, அது மட்டும் இல்லாம அவர் கூட இன்னொருத்தர் போயிருக்கிறாரு, ஜேபி நட்டா கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஆனா 12 மணிக்கு போன அவங்கள 2:15 வரைக்கும் சும்மா உட்கார வச்சுட்டு 2:15 தான் வந்து ஜேபி நட்டா வந்திருக்கிறாரு. அப்போ பேசும்போது இவங்க 3-4 கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. முதல் கோரிக்கை வந்து சோனம் வான்சுக்கு வந்து விடுதலை செய்யணும், அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க மனைவி வந்து அவங்கள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு நாங்கள ட்ரீட் பண்ண விரும்புறோம். ரெண்டாவது அவரு போராட்டத்தை தொடர விரும்புறாரு, அதனால அவரை அவங்க வச்சிருக்கிறதுன்றது கிட்னாப் பண்ணி போய் சிறை வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால அவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரெண்டாவது தர்மேந்திர பிரதாப்பை வந்து உடனே கைது பண்ணணும், இந்த கல்வி நிறுவனத்தில் நடக்கிற எல்லா முறைகேடுகளுக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்ற வகையில் அவரை பொறுப்பேற்க வச்சு அவரை வந்து பதவி விலக செய்யணுன்றது ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்னால உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபா தரணும் அப்படின்றதும் அவங்களோட கோரிக்கை. இப்படி இன்னும் சில கோரிக்கைகள், ஆனால் இதுதான் முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்குது. இது குறித்து அவர் வந்து ஜேபி நட்டா வந்து நான் முக்கிய தலைவர்கள்கிட்ட பேசிட்டு குறிப்பாக பிரதமர் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறே தவிர, ஆனால் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தருவோம் அப்படின்ற வாக்குறுதியை வந்து ஜேபி நட்டா கொடுக்கல. இதை வெளிப்படையாக அங்கே போயிட்டு வந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அவ்வளோ பேசணும், அவ்வளோ வலியுறுத்தணும், இங்கே இவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ நடந்தும் வந்து அவங்க எங்களோட எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கிறதா இல்லை, ஒரு சிம்பிளாக வந்து நாங்கள் மோடிக்கிட்டேயோ இல்லை மூத்த தலைவர்கள்கிட்டயோ பேசிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாரு. மறுபடியும் 4 மணிக்கு மேலே ஒரு என்ன தகவல்னு சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லுன்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல். ஒரு பக்கம் ஜேபி நட்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரில், இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் வந்து தர்மேந்திர பிரதாப் ஒன்றிய அமைச்சர் அவரை வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இதில் என்ன செய்யலாம், அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்படுறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் பதவியிலிருந்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எது உண்மைன்றது அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளியே வரும்போது தான் தெரியும். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து கண்டனங்களை எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து இதை கண்டிச்சிருக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து அகிலேஷ் யாதவ் இதை கண்டித்து வந்து, அதாவது வளாகத்துக்கு வெளியில் பிரஸ் கிட்ட வந்து இதை கண்டித்து பேசியிருக்காரு, கோஷங்களை எழுப்பியிருக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ரோட்ல நிற்கிறாங்க, நீதி கேட்டு நிற்கிறாங்க, ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சு நிற்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் லத்தியை வச்சு பதில் கொடுக்குறீங்க, இன்னைக்கு ரோடுகள் வந்து ரத்த வெள்ளமா ஓடிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம். அதனால இதை நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்த, இதை பத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்வு கொண்டு வரணும், இதை பத்தி அவையில பேசுறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கோர்றாரு. ஆனா அதுக்கான அனுமதியும் வந்து மறுக்கப்படுது, அவையே வந்து ஒத்தி வைக்கப்படுது. அதுக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த மம்தா பானர்ஜி அவங்களும் வந்து ஒரு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பாஜக ஒழுங்குமுறையதே வந்து இந்த இளைஞர்கள் சொல்றதை செவி கொடுத்து கேட்கணும்,
இது தமிழ்நாடு முன்னெடுத்த போராட்டம், அது இன்னைக்கு இந்தியா முழுக்க பற்றி எறியுது, குறிப்பா வட இந்தியா மக்கள் வந்து அதை கையில் எடுத்திருக்கிறாங்க, நீங்க கேட்கலைன்னா இதுக்கான பின்விளைகளை வந்து சந்திப்பீங்க அப்படின்றத ஒரு எச்சரிக்கும் விதமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. இப்படி பல தலைவர்கள் வந்து மாணவர்கள் போராடுற மாணவர்கள் பக்கமும் இளைஞர் பக்கமும் நின்று பாஜகவோட வன்முறையை வந்து கண்டிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியான டிவிகேவோட ஐடி விங்கு அவங்க விட்டுருக்கிற அறிவிப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு நீட்டுக்கு எதிரான நடந்த இந்த பேரணி வந்து குறிப்பாக கருப்பாமூச்சி ஜனதா கட்சியினரையும் காவல்துறையினரையும் மோதலாக உருவாகியிருக்கு, இந்த மோதல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 2 பேரும் மோதிக்கிட்டாங்களாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் காவல்துறையும். ஒரு அமைதி வழியில் ஒரு அறவழியில் போராடிட்டு இருந்த இளைஞர்களை இந்த ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு காவல்துறையை விட்டு இந்த போராட்டத்தை சிதைக்கிறதுக்காக அவங்க மண்டையை உடைச்சி ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்கிறாங்க, கண்ணீர் புகை கொண்டு வீசிருக்கிறாங்க, தரன்னு ரோட்ல பூச்சி வலிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான அடக்குமுறையால நீ மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குற இந்த அரசாங்கத்தை, இந்த அரசு பயங்கரவாதத்தையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்க இளைஞர்கள் அறவழியில போற இளைஞர்களையும் ஒப்பிட்டு 2 பேரும் மோதலில் ஈடுபட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அபத்தமான பொய்ய ஒரு ஏன் இதுல வந்து ஒரு பாஜக அரசாங்கத்தை மாணவர்களை ஒடுக்கிடுச்சு, ஒரு மாணவர்கள் மேல வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுல விஜய்க்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து என்ன தயக்கம் என்ன அச்சம் இருக்குதுன்னு தெரியல. இது அரசு திட்டமிட்டு தாக்கல, இது 2 பேரும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மட்டுப்படுத்துறது, பாஜக இன்னைக்கு செஞ்ச இந்த வன்முறையை வந்து டைல்யூட் பண்றது அப்படின்ற வேலையை வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. இப்படி பல தலைவர்கள், பிரகாஷ் ராஜ் போன்ற திரை பிரபலங்கள் பல பேர் வந்து இதை கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நாடு முழுக்க, குறிப்பா வட இந்தியா, அங்க வந்து பெரும் பேசும் பொருளா இன்னைக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாரோட கவனமாகவும் இருக்குது. இவ்வளவு பெரிய அடக்குமுறை நடந்தோம், ஒன்றிய அரசு காவல்துறை வச்சு இவ்வளவு பேரை பகிரங்கமா மீடியா முன்னாடியே அடிச்சு அவங்கள ரத்த வெள்ளத்தை முழுகின பிறகும் இன்னமும் ஜந்தர் மந்தருக்கு வந்து இளைஞர்களும் மக்களும் வராங்க. அடி வாங்கிட்டு போனவங்க வீட்டுகளுக்கு போவாங்க, அவங்களும் மறுபடியும் ஜந்தர் மந்தருக்கு வராங்க. இப்படி அதில் தலைமை தானவர்களும் மறுபடியும் ஜந்தர் மந்தரில் தான் இருக்கிறாங்க. இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம், இந்த அரசு கிட்ட நேருக்கு நேராக போய் மோதி நின்றுட்டோம், இந்த அரசு நம்ம கிட்ட இப்போதான் பேசவே ஆரம்பிச்சிருக்குது, இதுக்கு இப்போ நம்ம பின்வாங்கணும்னா இது எப்பவும் நடக்காது, இப்போ தொடங்கிட்டோம், இது இப்பவே முடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த முழக்கங்களோடவே வந்து இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்ற முழக்கத்தோடய வந்து இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல எல்லாருமே மீண்டும் கூடி மீண்டும் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து ஒன்றிய அரசாங்கம், குறிப்பா JP நட்டா பேசிட்டு போனார்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் நாங்கள் முடிவுக்கு வர போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடங்குதே வந்து இந்த அரசோட அலட்சியம், அதாவது அரசு வந்து ஒரு பெரிய தவறான கொள்கையை வகுத்து மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிக்குது, நேரடியாக மாணவர்களை வந்து தற்கொலைக்கு தள்ளுது. இதெல்லாம் தாண்டி இதுக்கு எதிராக பேசக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை அவமானப்படுத்தும் விதமா இந்த அரசு நடத்துனது தான் வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு காரணம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தொடங்குனதுக்கே அதான் காரணம். குறிப்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் வந்து ஒரு கேஸ் விசாரணை போது ஒரு அப்சர்வேஷன், ஒரு அவரோட கமெண்ட் ஒன்று பாஸ் பண்றாரு. இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன்ல இப்படி வேலை இல்லாதவர்கள், இளைஞர்கள் இப்படி கற்பாமூச்சி மாதிரி முடிச்சு கிடக்குறாங்க, எல்லா பிரச்சனையும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேலை இல்லாத, ஒழுங்கான தேர்வு முறை இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் வந்து கோவத்தில் இருக்கிறாங்க, அவங்கள ப்ரோவோக் பண்ணி விடுறாரு. அந்த அடிப்படையில் அதை ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக உருவானது தான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஒரு சர்காஸ்டிக்காக வந்து நீதிபதியை விமர்சிக்கிறதுக்கோ இல்லை இந்த நாட்டோட நிலைமையை விமர்சித்துக்கோ உருவாக்குனது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் நாளடைவில் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்களோட மனநிலைமை எவ்வளோ விரக்தியாக இருக்குன்றதை காமிக்கிற விதமாக அதோட ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாகுது. கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு மேலே போகுது. அதோட அந்த அமைப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து முன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஃபவுண்டர் வந்து லண்டனில் இருந்தார் அபிஜித். அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்க எல்லாம் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில் மட்டும் கிடையாது, பல மாநிலத்தில் இருக்கிற தலைநகரங்களில் அவங்களாம் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்தியா முழுக்க அந்த அமைப்பின் மீது ஒரு ஆதரவு, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்தது. வந்த மாணவர்களும் வெறும் ஒரு ஏற்கனவே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி என்ன சொல்லப்பட்டதுன்னா, இது வெறும் ஆன்லைனில் கூடுற கூட்டம், நேரில் வராது. முதல் அபிஜித் வந்து இந்தியாவுக்கு வந்த போது ஜந்தர் மந்தரில் கூட்டம் நடத்தும் போது வெறும் 200 பேர் தான் வந்தாங்க. இவங்க சும்மா சோஷியல் மீடியாவில் வந்து கருத்து சொல்லிட்டு போவாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வீரத்தை காட்டு போவாங்க, நேரில் வரமாட்டாங்க, களத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்றத அவங்க வச்ச விமர்சனம். ஆனால் இன்னைக்கு வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவும் உறுதியோடு வந்து நின்னாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இப்படி ஒரு பயங்கரவாதத்தை ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சி பின்புலத்திலேருந்து மட்டும் வந்தவங்க கிடையாது. அது ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, ஏற்கனவே மாணவர் அமைப்புக்குள்ள இயங்குறவங்கள ஒரு சிலராக இருந்திருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையானவங்க வந்து
அப்படி ஒரு அனுபவம் இல்லாம வந்தவங்க தான். ஆனா ஒரு நேரடியான அரசு ஒடுக்குமுறையை வந்து நெஞ்சுரத்தோட நின்று வந்து அங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. பல பேர் வந்து அடி வாங்கிட்டு மீடியா கிட்ட பேசும்போது அங்கிருந்து ஓடல, அங்கிருந்து தான் பேசுறாங்க. பேசும்போது இந்த அரசு வந்து வக்கில்லாத அரசுன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா சொந்த மாணவர்களை இவ்வளவு கொடூரமா நடத்துமா அப்படின்றத எங்க வந்து தான் நாங்க புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நீட்டால இருந்த 20 உயிர் வந்து அவங்களுக்கு பத்தல, இங்க போராட வர எல்லா உயிரையும் வந்து அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு வன்முறையை வந்து கட்டவிழ்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. எங்களை திட்டமிட்டு அடிக்கணுன்றதுக்காக அடிச்சாங்க, கலைக்கணுன்றதுக்காக மட்டும் கிடையாது அப்படின்றத பல பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி நகராம ஓரமா நின்னவங்களே வேணுட்டே வந்து அடிச்சிருக்கிறாங்க. சில பேர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்னதான்டா பண்ணுவீங்க இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து காவல்துறை அடிக்கும் போது நீ அடி, எவ்வளவு அடிப்ப அடின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகராம நின்று அடி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அவன் அடிச்சடிச்சு கை ஓஞ்சி நின்னா கூட நீ அடி, மறுபடியும் அடின்னு சொல்லி நின்று அவங்களோட ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும் வந்து அந்த களத்துல வந்து அந்த இளைஞர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சமூக வலைத்தளத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வெறுப்பு இந்த அரசாங்கத்து மேல இளைஞர்களுக்கு இருக்குது அந்த போராட்ட காலத்துல பதிவான காட்சிகளை பார்க்கறவங்களுக்கு புரியும். இதுக்கு நடுவுல அவரு சோனம் வாங்சுக் அவரோட உடல்நிலை சரியில்லாத போது நீதிமன்றம் வந்து வேற ஒரு உத்தரவு கொடுத்தது, என்னன்னா அவரோட உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டியது டெல்லி அரசாங்கத்தோட பொறுப்புன்னு சொல்லி. ஆனா அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு சோனம் வாங்சுக்கை வந்து நாங்க பாதுகாக்க போறோம், அவர் வந்து உடல்நிலை சரியில்லை, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம், மருத்துவ உதவி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் உடம்புல இருக்கிற முக்காவாசிய சத்து இழந்துட்டு இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக்கை வந்து டெல்லி அரசாங்கம் குண்டுகட்டா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களோட மனைவி கீதாஞ்சலி அவங்க வந்து கோர்ட்டை நாடி அவர் வந்து போராட தான் விரும்புறாரு, இது வலுக்கட்டாயமா அவரை கூட்டு போய் வச்சிருக்காங்க, அவரோட ரிப்போர்ட் வந்து எனக்கு வேணும், நான் வந்து 2வது ஒப்பீனியன் கேட்கணும், 2வது எனக்கு இந்த அரசு மருத்துவமனையில பார்க்க விருப்பம் இல்லை, ஏன்னா இது அரசாங்கம் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்குது, அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல்கள்லையும் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்லயும் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு எதிராக தான் இவர் போராடுறாரு, அவர் போராட்டத்தை முடக்கிறதுக்காக தான் அவரை கூட்டு வந்திருக்கிறாங்களே தவிர அவர் மீது உண்மையான அக்கறை கொண்டு அவரை கூட்டு வரல, அதனால எனக்கு 2வது ஒப்பீனியன் கேட்கணும், அதுக்கு எனக்கு முழு ரிப்போர்ட்டும் வேணும், 2வது இவரையும் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான டாக்டரை வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு நீதிமன்றம் வந்து அவங்களோட பெட்டிஷனுக்கு ஒத்துழைக்காம இது வந்து அரசை வந்து குற்றம் சொல்ல முடியாது, அரசு ஒரு நல்ல அக்கறையில் தான் அதை வந்து செஞ்சிருக்கிறாங்க, அவரை வந்து போராட்ட காலத்தில் வந்து கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சதுன்றது ஒரு நல்ல இடத்துல தான் டெல்லி அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க, அதை நான் கண்டிக்க முடியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மாத்திரமா வேணாமா அப்படின்றத பற்றி டெல்லி அரசாங்கம் வந்து 3 நாளைக்குள்ள சொல்லணும், பதில் சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இந்த ஆர்கியூமெண்ட் கோர்ட்டில் நடக்கும்போதே கோர்ட்டுக்கே நேரடியாக போய் அவரோட சோனம் வாங்சுக்கோட மனைவி கீதாஞ்சலி அவங்களே ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, ஏன் எனக்கு இந்த அரசு மேல நம்பிக்கை இல்லை, ஏன் நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து அவங்க கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இது ஒன்றும் ஆக்டிவிஸ்ட் இங்க பேசுறதுக்கான இடம் கிடையாது, இங்க சட்டப்படி தான் பேசணும், ஆக்டிவிஸ்ட் மாரி பேசுறவங்களாம் இங்க பேசக்கூடாது, அவங்க எதனா வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கோரிக்கை வைக்க போனாங்க, அப்போ முதல்ல கோஆபரேட் பண்ணுங்க, நாங்க சொல்றது கேளுங்க, எங்களுக்கு அடி பண்ணீங்க, கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள மிரட்டுற விதமா அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல வாதாடி இருக்கிறாங்க. அந்த மிரட்டலையும் மீறி தான் இவங்க கோர்ட்ல வந்து அவங்க கணவரோட உரிமைக்காக அவங்க சண்டை போட்டுருக்காங்க. அந்த காட்சிகளும் நீதிமன்றத்தில் வந்த அந்த காட்சிகளும் வந்து சமூக வலைத்தளங்களில் காண கிடக்குது, அதையும் நீங்க பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஊடகம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இந்த போராட்டத்தை டிஸ்கிரெடிட் பண்ணவும், இந்த போராட்டத்தை தலைமை தாங்குறவங்களை டிஸ்கிரெடிட் பண்ணவும் எல்லா முயற்சிகளும் செய்யறது, அவங்கள ப்ரொவோக் பண்ற விதமா பல ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்கள கேள்வி கேட்குறாங்க. அவங்க இந்த போராட்டத்தை காங்கிரஸ் தூண்டி விடுற மாதிரியும் இல்லை வேற ஏதோ சக்திகள் தூண்டி விடுற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரு மத சாயலை பூசி இது வந்து இந்துக்கு எதிரான போராட்டம், இந்து விரோத கும்பல் தான் இந்த போராட்டத்தை நடத்துது அப்படின்ற திருப்புவாதத்தெல்லாம் வந்து போராட்ட காலத்துல இருந்தே ஊடகங்கள்ன்ற பேர்ல பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தக்க பதிலடியே அவ்வப்போது அபிஜித் வந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு எதிர்பாராத விஷயம் என்னன்னா, பல இடங்கள்ல இருந்து அந்த போராட்டத்துக்கு போனாங்களே, அதுல தமிழ்நாட்டில இருந்தும் போயிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பெண் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் வந்து அமீர் கானை திட்டுறாங்க, சோனம் வாங்சுக்கோட கதாபாத்திரத்தை தான் அவர் வந்து 3 Idiotsல வந்து நடிச்சிருந்தாரு, ஆனா அவர் இன்னைக்கு போராடும் போது அதுக்காக அமீர் கான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் அமீர் கானை திட்டுறாங்க, ஆனா அவரை விட குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிகமா இருக்கிறது வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தான். ஏன்னா அவரும் நண்பன் அப்படின்ற படம் வந்து 3 Idiotsோட ரீமேக் தான், அதுல அவர் தான் வந்து சோனம் வாங்சுக்கோட கதாபாத்திரத்தை ஏற்றி நடிச்சிருக்கிறாரு. அவரு வந்து இன்னைக்கு அமீர் கான்னாச்சு வெறும் ஒரு நடிகர், ஆனா அவரு வந்து இன்னைக்கு ஒரு மாநிலத்தோட முதல்வர், நீட் எதிர்க்கிறத ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாரு. ஆனா அவரு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தை ஒருத்தர் வந்து உயிரோட போறாரு, அவரு கதாபாத்திரத்தை நம்ம ஏத்து நடிச்சிருக்கிறோம். 2வது இளைஞர்களோட ரெப்ரஸன்டேட்டிவா வச்சிருக்கக்கூடிய பார்ட்டி நாங்க தான் சொல்லிக்கக்கூடிய அவர் வந்து இன்னைக்கு
இந்த பெரிய இளைஞர்கள் போராட்டத்தை ஆதரிச்சு ஒரு வார்த்தை கூட உதிரிக்கல அப்படின்னு சொல்லி டெல்லியில ஜந்தர் மந்தர்லயே இருந்துகிட்டு தமிழகத்தை சார்ந்த பெண் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான பேட்டியா வந்து பார்க்கப்படுது. இப்படி ஒரு மாபெரும் போராட்டம் பல வருடங்களுக்கு கழிச்சு வந்து ஒரு பெரிய அளவிலான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு இடத்துல கூடி ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுற இந்த நிகழ்வு, இதுக்கு எதிராக வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்க வெறும் பேசுறது, கண்டனம் தெரிவிக்கிறதா அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து களத்துல வந்து இவங்களுக்கு ஆதரவா நிக்கிறது இல்ல, அவங்க வந்து களத்துக்கு போய் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறது அப்படின்றத செய்யவே இல்லை. ஏன்னா அவங்க முதல்ல இருந்தே களத்துக்கு போய் அழுத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களாம் இன்னைக்கு ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. காங்கிரஸாக இருக்கட்டும், இன்னும் பல எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரு பாஜக எதிர்ப்புன்றதுல ஒரு சமரசத்தோட தான் அணுகியிருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இதுல இருந்து எழும்ப தோணுது. இந்த நிலையில காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பா எதிர்கட்சியோட தலைவர்களுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. தங்களோட போராட்டத்துல வந்து கலந்துக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் அபிஜித் அவரை வந்து காவல்துறை கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த போராட்டம் இத்தோட நிக்க போறது இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனா ஒன்றிய அரசாங்கம் இன்னும் பல மாணவர்களோட உயிரை, இளைஞர்களோட உயிரை காவு கொடுக்காம இந்த கோரிக்கைகளுக்கு இணங்கி ஏதாவது செவி கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதிர்க்கட்சி தலைவர்களும் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இதில் செயலாற்ற போகிறாங்க, இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்த செய்திகள் வரும்போது மீண்டும் சந்தித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.